நான் உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லுவார். நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் அதிகமாய் பார்க்கிறார். ஆதி காலத்து முதற்கொண்டு, ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்துறவர்ல நீங்க பார்த்தீங்க சொன்னா, ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய வருகைக்குள்ளாக போவதற்கு கூட ஒரு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அன்பு எந்த இடத்துல தெரியுமா? அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அன்பிலே பூரணப்படணுமா? அது மட்டும் பயம் இல்ல. அல்லேலூயா. பயத்தோடு இருக்கிற அன்பு இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன போகலன்னா கோச்சிக்குவாரு. அல்லேலூயா. இல்லனா ஆண்டவர் வருகையில நான் கைவிடப்படுவேன் என்கிற அதனால அன்பு செலுத்துவாங்க. அநேக பேர் பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் வருகையில நான் கைவிடப்பட்டுருவனோ அதனால நான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல செய்யாம போயிடுவாரோ அதனால நான் ஜெபம் பண்றேன். அப்படிப்பட்ட அன்பை ஒரு நாள் ஆண்டவர் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. கைவிடப்படாம நீங்க ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க, அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க சொன்னா, தேவனிடத்துல இருக்கிற அன்பு பூரணமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றார், அந்த இடத்துல பார்க்கிறோம், அன்பிலே பூரணப்படுங்க. பூரண அன்பு பயத்தை நீக்கும். அல்லேலூயா. பாதி அன்பு நீங்க பிரச்சனை வரும்பொழுது பயப்படுவீங்க. அப்ப மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை பாருங்க. அல்லேலூயா. உலகத்தார் எதையெல்லாம் பயப்படுறாங்களோ அதே போல நாமும் பயப்படும். அல்லேலூயா. மெடிக்கல் ரிப்போர்ட் மற்ற காரியங்கள் வரும் பொழுது கொஞ்சம் ஆத்மாவிலே பயம் வரும். அல்லேலூயா. வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். என்ன ஆயிடுமோ தெரியலையே ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பார்ப்பாரு. அல்லேலூயா. நம்ம தேவன் மேல இருக்க அன்பு இருக்கு பாருங்க, அதுல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்ம நினைப்போம் ஆண்டவர் என்ன பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எந்த காரியம் வந்தாலும் அல்லேலூயா, மனிதர்களை நம்பி நான் போக மாட்டேன். அல்லேலூயா. பெரியவர்களை நம்பி நான் போக மாட்டேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். தாவீது வாழ்க்கையில பல நேரத்துல அந்த வைராக்கியம் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்றான், முதிர் வயது மட்டும் நான் இருப்பேன். அல்லேலூயா. பாதி வயசுலயே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லல. நம்முடைய வாயினால சொல்ற அறிக்கை தெரியுங்களா, மிகவும் முக்கியமான ஒன்று. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் என்ன தப்புவித்து நடத்துவார். நான் முதிர் வயது வரையிலும் நான் இருப்பேன். நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். ஆமென். அல்லேலூயா. நான் முதிர் வயது வரையிலும் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆயுசுக்களை பெருக செய்வார். கர்த்தர் என் கூட இருப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஜனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பல நேரங்களிலே தேவனை மறந்து போகிற காரியங்கள் உண்டு, அவரை மறுதலிக்கிற காரியங்களும் உண்டு. யார் யார் எல்லாம் விசுவாசத்துல நிலைத்திருந்தாங்களோ அவங்க தான் எங்க கண்டாங்களாம்? கானானை சுகந்தரித்தாங்க. 2 பேர் போனாங்க. அல்லேலூயா. 10 பேர் போனாங்க இல்லையா? 10 பேர் போனாங்க. எங்க போய் பார்த்துட்டு வந்தாங்களாம்? கானானை வேவு பார்க்கும்படியா போறாங்க. உள்ள போய் பார்த்த உடனே என்ன நடக்கிறது? அங்க பெரிய ராட்சதர்கள் போல ஆட்கள் இருக்கிறாங்க. யோசுவா புஸ்தகத்துல பார்க்கலாம். அதுல அல்லேலூயா, ராட்சதர்கள் போல இருக்கிறாங்க, பெரியவர்களா இருக்கிறாங்க. நாங்க உள்ள போனா காலி பண்ணிடுவாங்க என்ற பயம் இவர்களுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வந்து சொல்றாங்க, 10 பேர் போனவங்கள 2வது எல்லாம் வந்து சொல்றாங்க, நாங்க போனா உள்ள வாழவே முடியாது. ஆண்டவர் சொன்னாரு கானானை தருவேன் என்று சொன்னாரு. ஆண்டவர் நல்லா வைப்பேன் என்று சொன்னாரு. ஆண்டவர் ஆசீர்வாதமான இடத்துல வைப்பேன்னு சொன்னாரு. சும்மா அதெல்லாம் கானானுக்கா? இத்தனை நாளா இதற்காகவா நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. எல்லாரும் முறுமுறுத்தாங்க. 2 பேர் மாத்திரம் சொன்னாங்க, நாம ஈஸியா சுகந்தரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. எளிதில் சுகந்தரித்துக் கொள்ளலாம் என்ற வைராக்கியத்தின் விசுவாசம். அல்லேலூயா. யார் வாயினால அறிக்கையிட்டு சொன்னாங்களோ அவங்க மாத்திரம் தாங்க சுகந்தரித்தாங்க. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. காலை நேரத்துல நான் சொல்றேன், எந்த
பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம், இந்த காலை நேரத்தில் அமர்ந்து இந்த காரியங்கள் என் மனசுல ஓடிட்டே இருக்கு ஆண்டவரே, இதுல ஒரு விடுதலை வருமா? கண்டிப்பா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில விடுதலை கர்த்தர் கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் வைப்பார். அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். கானானுக்குள்ளாக போக பல லட்சம் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தாருங்க. எகிப்திலிருந்து அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக கொண்டு வந்தார். யாத்திராகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல நான் நினைக்கிறேன், அதுல பார்த்தீங்க சொன்னா ஜனங்கள் எல்லாம் தேவனை நோக்கி முறையிடுவாங்க. ஆண்டவர் சொல்றார், ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படியாக அவர்களை போக விடு. வெளியே வந்தாங்க பல லட்சம் ஜனங்கள். சரித்திரம் சொல்லுகிறது 34 லட்சம் ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 34 லட்சம் ஜனங்களும் கானானுக்குள்ள போகல, வனாந்திரத்திலே செத்து மடிந்தார்கள். எதனால நடந்தது? அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அநேக காரியங்கள் வந்தது. வனாந்திரத்தில் தேவனுடைய கோபம் ஏற்பட்டது. தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள், அக்கிரமங்களை செய்தார்கள். கர்த்தரை விடுதலை ஆக்கி அந்த கானானுக்குள்ள போக வைப்பார் என்ற அந்த வைராக்கியத்தை இழந்து போனார்கள். சூழ்நிலைகளை கண்டு பயந்தார்கள், வியாதிகளை கண்டு பயந்தார்கள். அவர்களின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுங்களா? கானானை ஆண்டவர் சுகந்தரிப்பார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல நான் சொல்றேன், கர்த்தர் என்னை நல்ல வழியில, நல்ல மேன்மையான இடத்துல வைப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இந்த நிலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சாதகமா வரலையே. நம்ம நினைப்போம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னா அதற்கு எல்லாம் சாதகமா வரணும். ஆட்கள் வரணும், பணம் வரணும், எல்லாம் வந்தோடனே நம்ம நினைப்போம், ஓகே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், அல்லேலூயா, எனக்கு பதில் தரப்போகிறார், தந்து விடுவார், அல்லேலூயா, அப்படிலாம் நினைப்போம். அப்படிதானே? அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. பைபிள்ல பார்த்தீங்க சொன்னா ஆதியிலிருந்து வெளிப்படுத்துற வரல நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. பல நேரத்துல காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அல்லேலூயா. 100 வயசுல குழந்தைய கர்த்தர் கொடுப்பதற்கு சாத்தியமே இல்லை, ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப பார்த்தீங்க சொன்னா ஒன்றுமே இல்லாத நிலை, அல்லேலூயா, செத்து போன நிலை, 4 நாள் ஆச்சு, நாரி போகுமே என்று ஜனங்கள், சீஷர்கள் சொன்னாங்க. அந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனிடத்துல அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. செத்து போன நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று நினைச்சீங்கன்னா அதுல ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கானானுக்குள்ளே சுகந்தரிக்கும்படியாக அந்த ஜனங்களை கொண்டு வந்து ஆண்டவர் எவ்வளவோ வேதனைப்பட்டிருப்பார் பாருங்க. உங்களுக்காக 10 வாதைகளை அங்க அனுப்புறார். அல்லேலூயா. வாதைகள் எல்லாம் போச்சு. அல்லேலூயா. வாதைகளை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்து பல உபத்திரவங்கள் ஊடாக போயிட்டு வனாந்திரத்திலே மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். பல நேரத்திலே இவங்க வனாந்திரத்துல போய்கொண்டே இருக்கும் பொழுது ராஜாக்கள் இவர்களை மேற்கொள்ள வருவாங்களாம், இவர்களை அழிக்கும்படியாக வந்துருவாங்க. எதற்காக அழிக்கும்படியாக வராங்க? அல்லேலூயா. இவங்க இடத்துல ஈட்டியம் இல்லை, பட்டயம் இல்லை, ஒன்றும் இல்லை. குதிரை இருக்கு, அல்லேலூயா, ஜனங்கள் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்க தனியா போறாங்க, இவங்களை சீக்கிரத்துல மேற்கொள்ள 7 ராஜாக்கள் அவர்களை மேற்கொள்ளும்படியாக வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது வனாந்திரத்துல போகும் பொழுது. ஆனால் தேவன் அவர்களை விட்டு விலகவே இல்லைங்க. அல்லேலூயா. பகல்ல மேக ஸ்தம்பமாக தேவன் இருந்தாராம். அல்லேலூயா. இவர்கள் கூட பார்க்கல, ஜனங்கள் கூட பார்க்கல, மேக ஸ்தம்பமாக அவர் இருந்தார். இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர் இருக்கிறார். இவர்களை விட்டு விலகி போகவே இல்லை. பிரச்சனை வருகிற நேரத்துல, ராஜாக்கள் சூழ்கிற நேரத்துலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? யுத்தம் உருவாகிறது, இடி முழக்கங்கள் உருவாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை
ஜனங்கள் ராஜாக்கள் கிட்ட வந்து ஈட்டியை நோக்கி இவர்களை வரும் பொழுது இடி முழக்கங்கள் வந்து மின்னல்கள் வந்து இவர்களை அழித்து போட்டது. இவங்க மேல பாக்குறாங்க ஜனங்கள் எல்லாம். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னு நினைச்சோம், மேகத்திலிருந்து அற்புதம் வருகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. அக்கினியிலிருந்து அற்புதம் வருகிறது. அப்போ ராஜாக்கள் மற்ற ஜனங்கள் எவ்விதமாக பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர்கள் எப்படி விதம் நினைச்சிருப்பீங்க? எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. பாலாக்கு ஒரு இடத்துல சொல்றான், அவர்களை அழிக்கலாம், அவர்களை கொன்று போடலாம். அல்லேலூயா. எல்லாம் செய்யறான். எல்லாம் கண்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். இவர்களை ஆசீர்வதிக்க தான் நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன். ஜனங்கள் விரோதமா எழும்பி நிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியலங்க, இவர்களை கொல்லும்படியாக பல திட்டங்களை தீட்டினார்களாம். என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். 23